கட்டாயம் நீ சத்தியோத்துக்கு வருவாய், நீ இந்த ஊனமத்தில் நீ அங்கே மேக் பண்ணுவாய்ன்னு சொன்னாங்க. அதான் கடைசி மீட்டிங் ஆகுது. அப்போ எனக்கு கடைசி மீட்டிங்னு எனக்கு தெரியாது. அப்போ நாளைக்கு அவருக்கு தெரியும் தான் வெளிக்கிற போகிறோன்னு சொல்லி போட்டு அந்த கடைசி மீட்டிங்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டு இப்போ டிசம்பர், அதுக்கப்புறம் கோவிட் வந்து அதுக்கப்புறம் மார்ச் மாதம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அண்டையில் அப்போலேருந்து கண்டினியூவாக எனக்கு ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி எந்த நேரம் அதுவும் போகலாம் வரலாம். எனக்கு பெர்மிஷன் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போ. நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ண விடணும். ஏன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு ஒரு உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் ஒரு லௌகிக வாழ்க்கை எப்படி இருந்தால் ஒரு சுய சந்தோஷம், கணவன் மனைவி பிள்ளை குட்டி பேரன் பேத்தியன்னு தன்னுடைய சொந்த சந்தோஷத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த வாழ்க்கை வட்டத்தை அமைத்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களையே நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்கள். எத்தனையோ இன்ஜினியர், எத்தனையோ டாக்டர், எத்தனையோ பெரிய பணக்கார பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் தங்களை ஒப்பர் பண்ணிக்கிறாங்க. நான் இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அது எல்லாருக்கும் வராது. அது ஓர்டினரி சாதாரண செயற்பாடு அல்ல. உங்களையே நீங்கள் உங்கள் கடவுளோட சேவைக்காக அர்ப்பணிச்சிருக்கிறீர்கள். உங்களுக்கு சேவைக்கு செய்ய கிடைச்சது எனக்கு பெரிய வாக்கியம் விட்டு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் சேவை செய்ய கிடைச்சது எனக்கு கிடைச்ச பாக்கியம் விட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு. ஏன்னா எங்களோட நாட்டில் இந்த அளவுக்கு யங்கர்ஸ் உள்வாங்கப்படுவது வேலை குறைய. ஏன்னா அது ஒரு மாடர்ன் கண்ட்ரி, அந்த அவங்களோட என்டர்டைன்மெண்ட் வேறு. இப்போ கனடா வந்து வட அமெரிக்க நாடு, அவங்களோட உலகமே வேறு. எத்தனை விதமான ரசனைக்குரிய எத்தனை விடயங்கள் இருக்கு. அந்த அவங்களோட புத்தி அது வேறு மாதிரி அது இருக்கிறது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலுக்கான வாய்ப்புகள் வேறு குறைவான வாய்ப்புகள் தான் அந்த சூழ்நிலை. அந்த வகையில் இந்த ஏசியன் கண்ட்ரிகள் ஸ்ரீலங்காலாம் ஆத்மீயத்துக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் பல யங்கர்ஸ் உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ அடுத்த 2025 பல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால. மற்றது பார்த்தால் இப்போ பட்ஜி ட்ரிங்க் ஒரு கட்டத்தில் இந்த COVID-19 கலாச்சாரத்தாலும் எத்தனை விதமான ஒப்போசிட்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பாபாவை கோட் சிவா ஃபாதர் ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம். தன்னுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு அந்த இதெல்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பெரிய விஷயம். அவராக சில இடங்கள் நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் கேட்குறது. அதில் ஒன்று ரெண்டு நான் ஷேர் பண்ணுறேன்னா, ஒன்று சொன்ன நான் ஃபின்லாண்டு நாடு, அவங்கள அந்த லோகோ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன அதுவும் சொல்லி போட்டாங்க. சீனியர் எல்லாம் பெரிய அளவில் இங்கேருந்து அனுப்புறதுக்கு சீனியர் வெரி ஷார்ட்டேஜ். விட்டல சுதேசி வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் உங்களோட கர்மா தான் சொல்லுவேன் நான். நீங்கள் பெரிய கோச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ நாடுகளுடைய ரிக்வெஸ்ட் அந்த இதெல்லாம் இன்விடேஷன் இருந்து கொண்டு இருக்குது. இப்போ அந்த வகையில் ஸ்ரீலங்காவுக்கு அவங்க நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க. அது பெரிய ஒரு உங்களோட புண்ணிய கர்மான்னு சொல்லுவேன் நான். இன்னொன்று பார்த்தால் ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னன் அமைகின்றது அந்த நாட்டு மக்களுடைய தலையெழுத்து, கர்மா நல்லா இருக்கணுமா. ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னன் அமைகிறது, அந்த நாட்டு மக்களுடைய கர்மா தலையெழுத்து நல்லா இருக்கணுமா. அந்த வகையில் வெர்டிகலோ சென்றனுடைய ஆத்மாக்களின் கர்மாவும் தலையெழுத்து நல்லா இருக்கிறது என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு அமைத்திருக்கிறார்கள். ஸோ நான் யோசிக்கிறேன்னா வெரி லாங் டைமுக்கு சங்கமைய முடியும் வரைக்கும் இந்த ஒன்றுமே கவனமாக இந்த ஜக்கியாவை இழுத்து முடிக்க வேண்டும் என்று மனதார நான் இந்த பர்டிகுலர்ஸ் என்பதற்கு நான் பிளஸிங் கொடுத்து கொள்வது. என்றால் நான் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு இந்தியாவில் எத்தனை இடங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அபரீதமான வளர்ச்சியை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்டிகுலர் சென்டருக்கு நான் வந்திருப்பதை நான் சந்தோஷம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் இந்த ஊர் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் பிறந்தது கல்முனை ஆஸ்பத்திரி, கல்முனை பாஸ்போர்ட்டில் போனின் கல்முனை இருக்கு. ஆனால் பாண்டியிருப்பு தான் இந்த சிஸ்டர் இருக்காங்க. ஸோ பாண்டியிருப்பு தான் இருக்குது. ஆனால் பிறந்தது கல்முனை ஆஸ்பத்திரி என்னுடைய கல்முனை இருக்கும், பாஸ்போர்ட்லேயும் கல்முனை இருக்கும். கையை கொடுத்து ஹேண்ட் செக் பண்ணேன். நான் எங்கேயாவது நான் என்னுடைய லைஃப்பில் போட்டப்பட்டிருந்தேன்னா நேரம் பார்க்க வராது, எனக்கு வந்திருக்காது. ஸோ எங்கேயுமே நான் எங்கேயுமே நான் போட்ட விடுறது என்னோடய லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறம் இந்த நான் சமைச்சு தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன் கனடாவில். அப்போ உடனே என்னுடைய பேக்லேருந்து எடுத்து அரிசி பேக்கு என்னை கூட்டிகிட்டு போன ஃப்ரெண்டு பார்த்தான், இன்னொரு அரிசி வர கொண்டு வந்துருக்காங்கன்னு.